இன்னும் எவ்வளவு நாள் தாண்டா இப்படி வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க போற? கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கணும்பா. இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா அப்பவே எல்லாம் பார்க்க முடியுமா? ஏண்டா சுரேஷ், உன் ஃப்ரெண்டு ரமேஷ பாரு, நல்ல வேலையில இருக்கான். அவன் குடும்பத்தை கவனிச்சுக்கிறான். சொன்னா உனக்கு கோவம் மட்டும்தான் வருது. இங்க பாருப்பா, எல்லாரும் உன் நல்லதுக்கு தான் சொல்றாங்க. எப்படியாவது ஒரு நல்ல வேலையை தேட பாரு. உங்க அம்மா பாவம் இல்ல. டேய், என்னடா ஆச்சு? பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துருக்க. என்னத்த சொல்ல, வாழ்க்கையே வெறுப்பாதான் இருக்கு. டேய், என்னடா பேசுற? புது வருஷம் பிறந்திருக்கு, நீ என்னடானா வாழ்க்கையவே தொலைச்சவ மாதிரி பேசுற? புது வருஷம் பிறந்து என்ன செய்ய, வாழ்க்கை மாறலையே. ஏதாவது புதுசா நடந்தா புது வருஷத்தை கொண்டாடலாம். ஆனா இங்க வருஷம் பிறக்குது, வயசும் கூடுது, ஆனா வேலை மட்டும் இன்னும் கிடைக்கல. எப்படிடா சந்தோஷமா இருக்க முடியும்? கவலைப்படாதடா, கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும். அதுவும் உனக்கு இருக்கிற திறமைக்கு எப்படிடா வேலை கிடைக்காம போகும்? திறமையா? இப்பெல்லாம் யாரா திறமைக்கு மதிப்பு கொடுக்கா? அப்படி கொடுத்திருந்தாதான் என்னைக்கோ எனக்கு வேலை கிடைச்சிருக்குமே. மைண்ட கொஞ்சம் ஃப்ரீயா விடுறா, எல்லாம் நல்லதா நடக்கும். நல்லதா? எனக்கா? நீ கொஞ்சம் அமைதியா இரு. முதல்ல இந்த இடத்துல இருந்து கிளம்புவோம், வா. நீ போ, நான் அப்புறமா வரேன். ஒன்னும் வேணாம், வா போவோம். பாடா. இந்த வருஷம் நியூ இயர் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? ஆமாமா, எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் கூட்டம் அதிகம்ல? கூட்டம் மட்டுமா, ஆண்டவருடைய பிரசன்னமும் அளவில்லாம இருந்துச்சு. கர்த்தர் பேசின வார்த்தை நம்மள அப்படியே உயிர்ப்பிச்சுச்சுல்ல? ஆமாமா, கேளுங்கள் தரப்படுங்கிற வார்த்தையும் அதுக்கு பாஸ்டர் கொடுத்த விளக்கமும் ரொம்ப நல்லா இருந்துச்சுல? நல்லா இருந்துச்சுன்னு விட்டுறக்கூடாது. அத நம்முடைய அனுதின வாழ்க்கையில அபியாசப்படுத்தணும். அப்பதான் வசனம் பிரயோஜனத்தை உண்டு பண்ணும். என்னப்பா பாக்குற? ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நமக்கு வார்த்தையை கொடுக்கறாரு, அத நம்ம கேட்டுட்டு அப்படியே விட்டுறோம். ஆனா அத அபியாசப்படுத்தினா தானே அந்த வசனத்தோட ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம வசனத்தை கேட்டு அதன்படி நடக்காததுனாலதான் வாழ்க்கையில மாற்றம் வரல. அப்புறம் ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, வார்த்தையை தந்தாரு, ஆனா ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லக்கூடாதுல்ல? ஆமாமா, நாம அப்படி இருக்க கூடாதுப்பா. உனக்கு என்ன வேணுமோ அத ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோட கேட்க பழகு, சரியா? சரிம்மா. ரொம்ப நன்றியா. எதுக்குமா நன்றி? ரமேஷ்க்கு வேலை வாங்கி கொடுத்தீங்கல்ல. அதுதான் எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இல்லையா, உங்களை எப்படியாவது நேர்ல பார்த்து சொல்லணும்னு நினைச்சேன், வாய்ப்பு கிடைக்கல. இன்னைக்குதான் அதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. அதுக்கு எதுக்குங்க நன்றி? இருந்தாலும் சரி, அதை விடுங்க. இப்போ ஒழுங்கா இருக்கான்ல? இப்ப நல்லா இருக்கான்யா. கொஞ்சம் அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அவனுக்கு பொண்ணையும் பார்க்க சொல்றீங்களா? அப்படி சொல்ல வரல, ஆனா வேற வழியே தெரியலையா. சரி, நான் சொல்லி வைக்கிறேன். சரிங்கய்யா. அது ஆண்டவருடைய கரத்துல இருக்கு. சரியான நேரத்துல சரியானதை செய்வாரு. நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்கய்யா. சுரேஷ், வாப்பா, டீ குடி. இல்ல வேண்டாயா. டீ குடிப்பல்ல? குடிப்பையா. அப்ப வாப்பா. மாஸ்டர், ஒரு லெமன் டீ. என்ன சுரேஷ், என் மேல எதுவும் வருத்தமா? இல்லையா, நான் ஏன் உங்க மேல வருத்தப்படணும்? இல்ல, உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்ன, ஆனா இன்னும் வாங்கி தரல, அதனாலதான் கேட்டேன். அப்படிலாம் இல்ல.
நீங்களும் முயற்சி பண்ணதான் செய்றீங்க. கிடைக்கும் போது கண்டிப்பா கிடைக்கும். சீக்கிரமா கிடைக்கும். இப்ப கூட ஒருத்தர்கிட்ட வேலையை குறித்து தான் பேசிட்டு வரேன். எப்படியும் வாங்கி தந்துருவாருன்னு நம்புறேன். மனுஷனை நம்பாத தம்பி. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஆண்டவரை மட்டும் நம்ப. அவரால தான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். அவரையும் நம்புறேன், இவரையும் நம்புறேன். யார் மூலமாவது நன்மை கிடைக்குதான்னு பார்ப்போம். டீயை குடிங்க ஐயா, ஆறிட போகுது. என்ன சுரேஷ், நீ ரொம்ப கவலையா இருக்கிறதா ரமேஷ் சொன்னா? அவனை ஏன்பா பாக்குற? அவன் சொல்றது உண்மைதானே? சொல்லுடா. வேலை கிடைக்காம நீ கஷ்டப்படுறல்ல, அது சொல்லு. இங்க பாருப்பா, நீ நினைக்கிறது எனக்கு புரியுது. இவங்க கிட்ட சொல்லி எனக்கு என்ன வேலையா கிடைக்க போகுதுன்னு, இல்ல யார்கிட்டயாவது பேசி எனக்கு வேலையா வாங்கி தர போறாங்கன்னு. எதுக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்? அப்படி இல்லக்கா, ஏன் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு. இங்க பாருப்பா, உண்மையாவே என்னால உனக்கு வேலை வாங்கி தர முடியாது. நீ எதிர்பார்க்கிற மாதிரி யார்கிட்டயும் என்னால பேசவும் முடியாது. ஆனா உன்கிட்ட என்னால சில காரியங்களை பேச முடியும். நான் சொல்றத நீ கவனிச்சா கண்டிப்பா உன்னால ஒரு நல்ல வேலையில உட்கார முடியும். இந்த வருஷத்துக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை தந்தாரு. அந்த வார்த்தை எனக்கும் என் குடும்பத்துக்கும் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சுப்பா. அதே வார்த்தைய உனக்கும் நான் சொல்றேன்பா. ரமேஷ், இது சுரேஷ்க்கு மட்டும் இல்ல, உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். கேட்டுக்க. அது என்ன வார்த்தைனா, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்திருக்காரு. நான் அவர்கிட்ட போய் எனக்கு என்ன தேவையோ அத கேட்கும்போது அத கண்டிப்பா தருவேன்னு சொல்லிருக்காரு. இங்க பாருப்பா, இந்த வருஷம் உங்களுக்கு என்ன வேணுமோ அத ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. கண்டிப்பா ஆண்டவர் அத உங்களுக்கு தருவாரு. என்ன கேட்டாலும் தருவாரா? கண்டிப்பா தருவாருப்பா. தரதுனால தானே சொல்றாரு. இங்க பாரு, உனக்கு இப்ப என்ன வேணும்? வேலை இல்ல, அப்படித்தானே? உனக்கு இப்ப ஒரு வேலை கிடைச்சா நீ சந்தோஷமா இருப்ப. ஆண்டவர் உனக்கு எப்படி வேலை தர மாட்டேன்னு சொல்லுவாரு? நீ போய் அவர்கிட்ட கேட்டா கண்டிப்பா உனக்கு தருவாருப்பா. எப்படி கேட்டாலும் தருவாரா? அதையும் சொல்றேன் கேளுங்க. முதல்ல நான் கேக்குறது அவருக்கு உகந்ததா இருக்கணும். அவருக்கு பிடிக்காதத கேட்க கூடாது. இப்போ உனக்கு வேலை வேணும், இது அவருக்கு பிடிச்சது தானே. நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதானே இயேசு ஆசைப்படுறாரு. அப்ப நீ தைரியமா கேட்கலாம். ரெண்டாவது, நம்பணும். நான் கேக்குறத இயேசு தருவாருன்னு நம்பணும். நம்பிக்கை இல்லாத ஜெபத்துக்கு பதிலே வராதுப்பா, அற்புதமும் நடக்காது. அதனால தான் ஆண்டவருக்கு விருப்பமானத நாம கேட்கும் போது நம்பிக்கையோட கேட்கணும். நான் கேட்டிருக்கேங்க்கா, ஆனா இது வரைக்கும் நம்பிக்கையோட கேட்டதில்ல. சில நேரத்துல நீங்க சொல்றத கேட்டு ஜெபிச்சிருக்கேன், ஆனாலும் என் ஜெபத்துக்கு பதில் வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கவே இருக்காதுக்கா. சும்மா பேருக்கு ஜெபிச்சு பார்ப்போம்னு தான் ஜெபிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்குதான் எனக்கு புரிய வருது ஏன் எனக்கு பதில் வரலன்னு. உண்மைப்பா, நாம கேக்குறத கொடுக்க இயேசு ஆயத்தமா இருக்காரு. ஆனா அதை பெற்றுக்கொள்ள நமக்கு நம்பிக்கை வேணும். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, இருமனம் உள்ளவன் தான் கர்த்தரிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு. அப்ப நம்பிக்கையோட நான் கேட்டா கண்டிப்பா தருவாருங்கிற நிச்சயத்தோட பெற்றுக்கொள்ள முடியும். அக்கா, இப்ப எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. கண்டிப்பா என் ஜெபத்தை கேட்பாருன்னு நிச்சயம் எனக்கு வந்திருக்குக்கா. இந்த வேலை விஷயத்துல என் நம்பிக்கைய இனி மனுஷங்க மேல வைக்க மாட்டேங்க்கா, ஆண்டவர் மேல மட்டும்தான் வைப்பேன். இந்த விஷயம் மாத்திரம் இல்லப்பா, எல்லா விஷயத்துக்கும் இயேசுவை நம்பிப்பாரு.
என்னண்ணே, எதுவும் நல்ல விஷயமா? ஆமாமா, ஒரு பொண்ணு வீடு வந்திருக்கு. நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம். அப்படியா? எந்த ஊரு? இங்கதான் பாவூர் சத்திரம் பக்கத்துல ஒரு கிராமம். அப்பா கவர்மெண்ட் பஸ் டிரைவர், அம்மா டீச்சர், பொண்ணு கவர்மெண்ட் ஸ்டாஃப். கவர்மெண்ட் ஸ்டாஃபா? ஆமா, போஸ்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாப்ல. நம்ம பையனுக்கு ஏத்த குடும்பம். போட்டோ இருக்கா? இருக்கே. இந்தாங்கம்மா, இதான் பொண்ணோட போட்டோ. பொண்ணு நல்ல லட்சணமா லக்ஷ்மி மாதிரி இருக்கா. பேர் என்ன? வேதியா. வேதியாவா? நல்ல பேரு. அப்ப பேசி பாப்போம். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? பொண்ணு வீடு ஒரு கிறிஸ்துவ குடும்பம். கிறிஸ்தவ குடும்பமா? இது உங்களுக்கு சின்ன பிரச்சனையா? இந்தாங்க புடிங்க, கிளம்புங்க. என்ன பாக்குறீங்க? முதல்ல கிளம்புங்க.